அத்தியாயம் 9. பவுலின் 3ஆம் மிஷனரி பயணம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 26ஆம் வசனம் வரை மற்றும் 32ஆம் வசனம். அந்தியோகியாவில் பவுல். பின்னர் அவர் ஆக்கில்லா தம்பதியருடன் சிரியாவுக்கு கப்பலில் சென்றார். எபேசுவில் ஆக்கில்லா தம்பதியரை விட்டுவிட்டு அவர் ஜெப ஆலயத்திற்கு சென்றார். அங்குள்ள யூதர்களிடம் இயேசுவே மேசியா என்று விளக்கினார். கொஞ்ச காலம் கூட இங்கு தங்கி செல்லுங்கள் என்ற வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த பண்டிகையில் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு கப்பல் ஏறி செசேரியா பட்டணத்திற்கு சென்றார். அங்கு எருசலேமில் உள்ள சபைகளை சந்தித்த பின் அந்தியோகியாவுக்கு சென்றார். அங்குள்ள விசுவாசிகளை சந்தித்த பின் கலாத்தியா, பிரிகியா சபை விசுவாசிகளை சந்தித்து அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தினார். அப்பல்லோவை சந்தித்தல். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்நாட்களில் அலெக்சந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் யூதன் எபேசுவுக்கு வந்தார். அவர் சிறந்த பேச்சாளர், வேதத்தை பற்றி நன்கு அறிந்தவர். அவர் ஜெப ஆலயத்தில் பேசுகிறதை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கேட்டபோது அவரை சேர்த்து கொண்டு வேதத்தை அவருக்கு விளக்கி கூறினார்கள். எபேசுவில் பவுலின் ஊழியம். பவுல் எபேசுவில் சில சீஷர்களை கண்டு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்டபோது, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அவர்களிடம் பவுல், யோவான் தனக்கு பின் வரப்போகிற கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று கூறி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தாரே என்றார். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். மேலும் அவர்கள் மேல் பவுல் கைகளை வைத்ததும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். எபேசுவில் உள்ள ஜெப ஆலயத்தில் பவுல் ஜெப ஆலயத்தில் சென்று தைரியமாக பிரசங்கித்தார். அங்கு இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இருந்தார்கள். 3 மாதங்கள் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்களிடம் கலந்துரையாடி புத்தி சொல்லிக் கொடுத்தார். ஆனால் சிலர் அவருக்கு எதிராக எழும்பினார்கள். கூட்டத்திற்கு முன்பாக நின்று பவுலின் பிரசங்கத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் நிந்தித்த போது பவுல் அவர்களை விட்டு விலகினார். திரன்னுவின் வித்தியாசாலையில். திரன்னு டைரேனஸ் என்பவரின் வித்தியாசாலையில் லெக்சர் ஹால் பவுல் தினமும் போதித்து வந்தார். 2 வருடங்கள் இந்த ஊழியம் நடந்தது. ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினால் பல அற்புதங்கள் நடந்தன. அவரது உடைகளையும் கச்சைகளையும் பெல்ட் கொண்டு போய் நோயாளிகளின் மேல் போட்டதும் அவர்களது நோய் நீங்கி போயிற்று. அசுத்த ஆவிகளும் ஓடின. ஸ்கேவாவின் மக்கள். பிரதான ஆசாரியனான ஸ்கேவாவுக்கு 7 குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் யூதர்கள், இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களும் மந்திரவாதிகள் சிலரும் அசுத்த ஆவி பிடித்த மனிதர்களின் மேல் கை வைத்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அசுத்த ஆவி பிடித்த மனிதன் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களது உடைகளை கிழித்து போட்டான். அவர்கள் பயந்து ஓடி உயிர் பிழைத்தார்கள். மக்களின் பயம். இதை அறிந்த எபேசுவில் உள்ள யூதர்களும் கிரேக்கர்களும் மிகவும் பயந்தார்கள். இயேசுவை மேசியா, இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லா மக்களும் காண சுட்டெரித்தார்கள். அவற்றின் விலை
50,000 வெள்ளிக்காசுகளாக இருந்தது. ஊரில் ஒரே திகைப்பு. கர்த்தரின் வசனம் விருத்தியடைந்தது, பலமாக மேற்கொண்டது. பின்னர் பவுல் தனது உதவிக்காரர்களான தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஆசியாவில் தங்கி ஊழியம் செய்தார். பெரிய கலகம் உண்டாதல். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 24 தெமேத்திரியு என்ற ஒரு தட்டான் கிரேக்கர்களின் தெய்வமான தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த வருவாய் சம்பாதித்து கொண்டிருந்தான். அவன் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற அனைவரையும் அரங்க சாலைக்குள் தியேட்டர் கூட்டினான். அவர்களிடம், மனுஷர்களே, இந்த சிலை செய்யும் தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது. பவுல் என்பவன் இப்படி கைகளினால் செய்யும் தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று ஆசியா நாடு முழுவதிலும் போதித்து மக்களை தன் வசப்படுத்தி கொண்டான் என்பதை நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம் தொழில் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மகாதேவியாகிய தியானாளின் கோவிலையும் மக்கள் இனி நினைக்க மாட்டார்கள். ஆசியா நாடு முழுவதிலும் அவளது புகழ் அழிந்து போவதற்குரிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று கூறினான். இதை கேட்ட மக்கள், எபேசியரின் தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகம் ஏற்பட்டது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த மக்கதோனியரான காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் எதிரிகள் இழுத்து கொண்டு அரங்க சாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். பவுலும் அவர்களுடன் செல்ல மனதாயிருந்தார். ஆனால் அவரது சீஷர்கள் அவரை விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவர்கள் சிலர் பவுலின் நண்பர்களாயிருந்தனர். அவர்கள் மக்களின் மூர்க்க வெறியை கண்டு பவுலிடம் ஆள் அனுப்பி கூட்டத்திற்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்களில் பலருக்கு தாங்கள் எதற்காக கூடி வந்தோம் என்று தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் அலெக்சாந்தர் என்னும் யூதன்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று குற்றஞ்சாட்டி அவனை முன்னுக்கு கொண்டு சென்றனர். அலெக்சாந்தர் மக்களை அமைதியாக இருக்குமாறு கூறினான். ஆனால் அவன் ஒரு யூதன் என்று மக்கள் அறிந்தபோது எபேசியரின் தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் கோஷமிட்டனர். கலகம் உச்ச நிலையை எட்டியது. முடிவில் பட்டணத்து அதிகாரி ஒருவன் மக்களை அமைதிப்படுத்தினான். எபேசியரே, எபேசு பட்டணம் தியானாளின் கோவிலின் பட்டணம் என்பதையும் வானத்திலிருந்து புனித கல் விழுந்ததையும் அனைவரும் அறிவீர்கள். யாரும் இதனை மறுக்க முடியாது. எனவே அனைவரும் அமைதியாயிருங்கள். இந்த மனிதர்கள் நம் கோவில்களை கொள்ளையிடவோ அல்லது நம் தேவதையை பற்றி அவதூறாக கூறவோ இல்லையே. தெமேத்திரியுவுக்கு ஒரு வழக்கு உண்டானால் அதை நம் நீதிமன்றத்தில் தெரிவித்து நியாயம் பெற வேண்டும். வேறு ஏதாவது விசாரணைக்குரிய காரியங்கள் இருந்தால் அதை நியாய சங்கத்தில் தீர்க்க வேண்டும். எனவே அனைவரும் கலைந்து செல்லுங்கள். இல்லாவிட்டால் இந்த கலகத்தை பற்றி அதிகாரிகள் விசாரிக்கும்போது நாம் குற்றவாளிகளாக இருப்போம் என்று கூறி மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டான். மக்கதோனியாவில் பவுல். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 1 எபேசுவில் நடந்த கலகம் பவுலை வெகுவாக வேதனைப்படுத்தியது. அவர் தனது சீஷர்களை கூடிவர செய்து அவர்களுக்கு பிரியா விடை கூறிவிட்டு மக்கதோனியாவுக்கு செல்ல புறப்பட்டார். அங்குள்ள மக்களை தைரியமூட்டினார். சீஷர்களுக்கு நிறைய அறிவுரைகளை கூறிவிட்டு கிரேக்க நாட்டை அடைந்தார். 3 மாதங்கள் கழித்து கப்பல் வழி சிரியா தேசத்திற்கு செல்ல மனதாயிருந்தார். ஆனால் யூதர்கள் அவருக்கு தீமை செய்ய இரகசிய ஆலோசனை செய்ததை அறிந்து மக்கதோனியா வழியாக செல்ல நினைத்தார். துரோவாவில் இறுதி சந்திப்பு. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 6 துரோவா பட்டணத்தில் அவரது சீஷர்கள் சென்று அவருக்கு காத்திருந்தனர். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பின் அவர்கள் துரோவா பட்டணத்தை அடைந்து 1 வாரம் அங்கு தங்கினர்.
வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிட்கும்படி கம்யூனியன் ஒரு வீட்டின் 3ஆம் மாடியில் அந்த பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் கூடி வந்தார்கள். பவுல் நடுராத்திரி வரை பிரசங்கம் பண்ணினார். மக்கள் அநேக விளக்குகளை வைத்து பவுல் கூறிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஐத்திகு கீழே விழல். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐத்திகு என்பவன் சன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். தூக்க மயக்கத்தில் அவன் 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான். பவுல் அவனை அணைத்து கொண்டு அவன் மேல் விழுந்து மற்றவர்களிடம், கலங்க வேண்டாம், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்னர் பவுல் மாடியில் சென்று பிரசங்கத்தை தொடர்ந்தார். இதற்குள் மரித்து போன ஐத்திகு உயிர் பெற்று எழுந்தான். மக்களுக்குள் ஒரே பிரமிப்பு. பவுல் மறுநாள் காலையில் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போனார். துரோவாவிலிருந்து மிலேத்துவிற்கு பவுல் தரை வழியாக பயணம் செய்தார். கடல் வழியாக பயணம் செய்த தன் குழுவினரிடம் ஆசோ என்னுமிடத்திலிருந்து பவுலையும் தங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆசோ என்னுமிடத்தில் அவரை சந்தித்து அவருடன் மித்திலேனுக்கு சென்றனர். அங்கிருந்து கப்பல் பயணத்தில் கீயு தீவுக்கு எதிராக வந்தனர். விரைவில் பெந்தெகோஸ்தே பண்டிகையில் எருசலேமில் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். எனவே சாமு தீவு, துரோகில்லியோன் ஊர்துறை வழியாக மறுநாள் மிலேத்து பட்டணத்திற்கு வந்தனர். எபேசு சபையின் மூப்பரிடம் கண்ணீர் சாட்சி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி எபேசு சபையின் மூப்பரை வரவழைத்தார். அவர்களிடம், ஆசியா நாட்டில் நான் வந்த முதல் நாள் தொடங்கி இன்று வரை எப்படி இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிகுந்த மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்களின் தீமையான யோசனைகளால் வந்த துன்பங்களோடும் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமான ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வெளிப்படையாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். எனினும் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மட்டும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் உயிரையும் அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று கண்ணீருடன் சாட்சி கூறினார். தீருவில் பவுல். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம். பவுலும் குழுவினரும் கோஸ் தீவையும் ரோது தீவையும் கடந்து பத்தாரா பட்டணத்தை அடைந்தனர். அங்கு பெனிக்கே நாட்டிற்கு செல்லும் கப்பல் நின்றது. அதில் பயணம் செய்து சைப்ரஸ் தீவு வழியாக சீரியா நாட்டிலுள்ள தீரு பட்டணத்துறையில் இறங்கினர். அந்த வணிக கப்பலில் உள்ள சரக்குகளை அங்கு இறக்குவார்கள். 7 நாட்கள் அங்கு தங்க வேண்டி இருந்தது. பவுலும் குழுவினரும் அங்குள்ள சீஷர்களை கண்டு அவர்களிடத்தில் தங்கினர். அவர்கள் பவுலிடம் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று கெஞ்சி பார்த்தனர். அது ஆவியானவரின் எச்சரிப்பாக இருந்தது. கப்பல் சரக்குகளை மீண்டும் ஏற்றியதும் புறப்பட்டது. பவுலையும் குழுவினரையும் வழியனுப்ப அங்குள்ள விசுவாசிகள் குழந்தைகளுடன் குடும்பமாக அங்கு வந்திருந்தனர். அனைவரும் கடற்கரையில் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணினர். பின்னர் அவர்களுக்கு பிரியா விடை அளித்துவிட்டு திரும்பி சென்றனர். பவுலும் குழுவினரும் தீரு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பித்தோலோமாய் பட்டணத்திற்கு சென்றனர். பின்னர் அங்கு ஒரு நாள் தங்கி சகோதரர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினர்.
செசேரியா பட்டணத்தில் பவுல். அப்போஸ்தலர் 21 மறுநாளில் பவுலும் குழுவினரும் செசேரியா பட்டணத்திற்கு சென்றனர். அங்கு 7 அப்போஸ்தலர்களில் ஒருவரான பிலிப்புவின் வீடு இருந்தது. பவுலும் குழுவினர்களும் அங்கு சென்று பிலிப்புவின் வீட்டில் தங்கினர். பிலிப்பு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர், அனைவராலும் நற்சாட்சி பெற்றவர். எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளின் மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானமும் கொடுத்தவர். சவுல் சபைகளை துன்பப்படுத்தி வந்த தொடக்க காலத்தில் பலர் சிதறிப் போனார்கள். அப்படிப்பட்ட சூழலில் பிலிப்பு சுற்றித் திரிந்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 8:5-13 வரை. அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அநேக மனிதர்களில் இருந்த அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு கொண்டு ஓடின. அநேக திமிர்வாதக்காரர்களும் முடவர்களும் சுகமானார்கள். அதனால் சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மேலும் பெரிய மாயவித்தைக்காரனாக இருந்த மெஜிஷியன் சீமோனும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் 21:13. பிலிப்புவுக்கு கன்னிகா ஸ்திரீகளான 4 மகள்கள் இருந்தனர். 4 பேரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். பவுலும் குழுவினரும் பிலிப்புவின் வீட்டில் அநேக நாட்கள் தங்கி ஊழியம் செய்தனர். அகபு தீர்க்கதரிசியை சந்தித்தல். அகபு யூதேயாவில் உள்ள தீர்க்கதரிசி ஆவார். அவர் பவுலை தேடி வந்தார். அவர் பவுலின் கச்சையை பெல்ட் எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இவைகளை கேட்டதும் பவுலின் குழுவினரும் மற்ற விசுவாசிகளும் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அவரை தடுத்தனர். அழுது கெஞ்சினர். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அவர் சம்மதிக்காததனால் கர்த்தரின் சித்தப்படி நடக்கட்டும் என்று அனைவரும் அமைதியாக இருந்தனர்.